Hi fellas, this is Guhan and welcome to Cinema Obsta. இன்னைக்கு புது படம் ஒன்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், which is One Battle After Another, directed by Paul Thomas Anderson, starring Leonardo DiCaprio, Benicio del Toro, Sean Penn, Tiana Taylor, Chase Infinity, and ரொம்ப நாள் கழிச்சு ஷான் பென் அண்ட் பெனிஷியோ del Toro படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இன் தியேட்டர் ஃபார் பால் தாமஸ் ஆண்டர்சன் படம் இது வரைக்கும் நான் ஃபோனில் தான் நிறையா பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் தேட்டரில் போய் அவரோட படம் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நான் அவரோட படம் வந்துட்டு எல்லாமே பார்த்ததில்லை, சில படங்கள் தான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் கமர்ஷியலைஸ்ட் ஃபில்ம் ஆஃப் பால் தாமஸ் ஆண்டர்சன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் மென்ஷன் ஷான் பென்னை நான் பண்ணியே ஆகணும். சூப்பராக நடிச்சிருந்தார் மனுஷன். ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன்னு தெரில. அவர் படம் ரீசெண்டாக என்ன வந்துச்சுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருந்தார். அவரோட கேரக்டர் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவரும் ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அவரோட கேரக்டர். தேட்டரில் அவர் வரும்போது எல்லாமே எல்லாருமே சிரித்தாங்க. அவர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார். அதில் ஆல்சோ லியோனார்டோ டிகாப்ரியோ சொல்லவே தேவையில்லை. அவர் கொடுத்த கேரக்டர் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாருமே டயானா டெய்லராக இருக்கட்டும், சேஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கட்டும், அண்டு ஷான் பென் சொல்லிட்டேன். பெனிஷியோ del Toro சொல்லியே ஆகணும். கம்மி ஸ்க்ரீன் டைம் தான் வருவார், பட் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்துட்டு போயிருப்பார். அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் படத்தில் ட்ராவல் ஆகிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு எனக்குலாம். பட் ஷார்ட் டைமில் நல்லா நடிச்சிட்டு போயிருந்தார். படத்தோட மெயின் திங் என்னென்னா, ப்ளஸ் என்னென்னா எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. நீட் அண்ட் கிறிஸ்பாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நமக்கு லேக் இருந்த மாதிரி தெரியல. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அதுதான். இது வரைக்கும் நான் பால் தாமஸ் ஆண்டர்சன் படங்களில் மன்ஸ்டர் லவ் பார்த்துருக்கேன், ஃபேண்டம் த்ரெட் பார்த்துருக்கேன், இன்ஹெரண்ட் வாய்ஸ் பார்த்துருக்கேன், அண்ட் தெர் வில் பி பிளட் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நான் பார்த்த பால் தாமஸ் ஆண்டர்சன் படங்கள்லேயே மோஸ்ட் கமர்ஷியலைஸ்ட் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன் மை ஒப்பீனியன் டு சே. படம் செம்ம ஹிலேரியஸாக இருந்துச்சு, ஃபன்னியாக இருந்துச்சு. டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் ப்ளீஸ். நல்ல படம் சீரியஸ்லி. பால் தாமஸ் ஆண்டர்சன் கிட்டேருந்து ஹீ இஸ் ஸோ பேக். ஸோ ஆல்சோ கிளைமேக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஆல்சோ பிளாக் பீப்புள்ஸ், இமிக்ரெண்ட்ஸ், அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க. அமெரிக்காவில் இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் திங்ஸ் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இன் அ ஃபன்னி வே சீரியஸ்லி. நிறையா ஃபன்னி சீன்ஸ் இருந்துச்சு. ஹிலேரியஸாக போச்சு படம். தேட்டரில் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். தட்ஸ் இட். And this is a spoiler-free review. I can't say anything more about this, so do watch it in theaters. We'll see in the next video. அடுத்த படம் ஏதாவது வருதா பார்ப்போம். or else நான் பார்த்த படங்களை பற்றி ஏதாவது பேசுகிறேன். We'll see again in the new videos. Okay, bye bye. Like, comment and subscribe. Viva la revolution.